3:20க்கு குக்தி வரைக்கும் நம்ம போய் சேர்ந்துட்டோம். குக்தியிலேருந்து இதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்தில் நடந்து போயிடுவோன்றாங்க. என்கிட்ட சொன்னது எல்லாமே வந்து அந்த ரோடு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காதுங்கண்ணா, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு. நான் ஃப்ளாட்டாக தானே இருக்கும், நம்ம இமயமலை கார்த்திக் சுவாமி கோவில் கூட கொஞ்சம் ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி போவோம். பட் ஆனால் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும், உங்களுக்கு வெளிச்சமே தெரியாது அந்த பாதையில். இந்த பாதையை வந்து என்கிட்ட சொன்னது, நான் அதுக்கப்புறம் இந்த நம்ம நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ட்ராவல் விளாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மனநிலையோட பெருசாக எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் ஒரு ஜர்க்கின்னு ஒரு சால்வை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் போட்டு போன ஷூ கூட நார்மல் ஷூ தான், ட்ரெக்கிங் ஷூலாம் கிடையாது, அது ஸ்கெச்சஸ் வந்து நார்மலாக நம்ம கால் வலி வராமல் இருக்கிறதுனால ஷூ. 3:41க்கு வந்து ஒரு இடத்த போய் ரீச் ஆகிறோம். அந்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக மலை அந்த சார்ந்து தான் போகிறேன். ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன், என்னை தூக்கியிருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து. அந்த இடத்த தாண்டினோடனே 3:40 எனக்கு அந்த டைம் ஏன் அவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் என்னால் முடியல, என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் இங்கே படுத்துட்டு காலையில் எழுந்து வந்துடுறேன், 4 மணி நேரம் தானே, விடிய காலத்தில் 5 மணிக்கு எழுந்து வந்துடுறேன். அப்போயே அவங்க ஒரு இன்ட்டு கொடுத்தா எனக்கு அது பெருசாக தெரியல. என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கஷ்டத்தோட கஷ்டம் நடந்து போயிடுவோம், திரும்ப காலையிலாம் உங்களால் எழுந்துக்க முடியாது, அது ரொம்ப பெருசாகிடும், அந்த சமயத்தில் நிறைய வனவிலங்குகள் பிரச்சனைலாம் இருக்குன்னொன்னே, இல்லை நான் இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்றேன். அதுக்கு ஒத்துக்கல. 3:41க்கு அதுதான் ஒரு டீ கடை, ஃபஸ்ட்டு டீ கடை. அங்கே டீ சாப்பிட்டுட்டு அங்கே போலீஸ்காரங்க எல்லாரும் பேசுகிறாங்க. போலீஸ்காரங்க கூட சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்னை பற்றி யாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே நான் தனியாக தெரிகிறேன். இது வரைக்கும் அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே போகல. அங்கே காட்டின்னு சொல்லி ஒரு முருகர் குலதெய்வமாக கொண்ட ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு வந்து ரெட் கலர் தொப்பி கொடுத்துருக்காங்க. அந்த தொப்பி இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக போகிறாங்க. அந்த தொப்பி இல்லாமல் நானும் என்னோடய உதவியாளர் கூட வள்ளி டிராவல்ஸ் அவர் செல்வமை அவர், அந்த 3 பேர் மட்டும்தான் தனியாக தெரியும் அந்த கூட்டத்திலேயே. ஸோ வரவங்க எல்லாருமே நீங்கள் யார் எங்கன்னு கேட்டு தான் ஒவ்வொருத்தருங்களை கடந்து போகிறாங்க. போகிறப்போ அந்த கூட ஜத்தின்னு சொன்னார், இல்லை நம்ம நடந்து போயிடலாம், இதுக்கு முன்னாடி ஜத்தின்ட்டு என்னோட ஒரு உதவியாளர் நீங்கள் கொடுங்க, அவருக்கு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் அதெல்லாம் வேண்டானார். இன்னொரு விஷயம் வந்து, நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த இமயமலையில் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை பயணம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அங்கே காசுக்கு ஆசைப்பட்டவங்களை வந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு அது இங்கேருந்து தொழில் செஞ்சவங்க போவேன்னா ஒரு பொருளை 10 ரூபா பொருள் 50 ரூபா சொல்லி விற்கலாம், 100 ரூபா சொல்லி விற்கலாம். ஆனால் இமயமலையிலே வாசிக்கிறவங்க, நான் சந்தித்த அந்த கேதார் சாமியாக இருக்கட்டும், இல்லை அந்த அங்கே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இமயமலை கார்த்திக் சுவாமி கோயிலராக இருக்கட்டும், இந்த பசங்களாக இருக்கட்டும், யாருமே பணத்துக்கு எதுவுமே ஆசைப்படலை. அவங்களுக்கு 1000 ரூபா 10,000 ரூபாலாம் பெரிய காசு அந்த ஊருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்துக்காக என்ன ஒரு டோலி அரேஞ்ச் பண்ணி கேட்க முடியுமோ, நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொன்னா இல்லை எங்களால் வந்து அதெல்லாம் பணமே வேண்டாம், உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் ரெடி பண்ணி தரேன்ற அளவுக்கு பெருந்தன்மையாக சொன்னாங்க.